மேன் பவர் ரெடியூஸ் பண்றதுக்கு ஏற்கனவே மார்க்கெட்ல காயின் ஆபரேட்டட் ஸ்நாக்ஸ் வெண்டிங் மிஷின் அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோல ஒரு ஜிபே, போன்பே மாதிரி யூபிஐ வச்சுக்கிட்டு எப்படி ஒரு நாப்கின் வெண்டிங் மிஷினை டிசைன் பண்ணலான்றதையும், அதுல என்ன டைப் ஆஃப் ஸ்ப்ரிங் யூஸ் பண்றோம், என்ன டைப் ஆஃப் மோட்டார், என்ன டைப் ஆஃப் கண்ட்ரோலர் போர்டு அதுக்கு தேவைப்படும், எல்லா சீக்ரெட்டையும் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், இது தமிழ் டானிக் சேனல். நான் உங்க இப்ராஹிம். எந்த ஒரு ஸ்நாக்ஸ் இல்லாட்டி நாப்கின் இப்ப புதுசா வந்திருக்கிற மஞ்சப்பை வெண்டிங் மிஷின் பண்றதா இருந்தாலும் அதுல ஸ்ப்ரிங் செலக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்ல நிறைய ஸ்ப்ரிங் நமக்கு தேவையான லென்த்ல அண்ட் டைமென்ஷன்ல அவைலபிளா இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது ஸ்ப்ரிங்குக்கு நடுவில் இருக்கிற கேப்ஸ். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் ஸ்ப்ரிங். அதுல 1.5 இன்ச்சஸ் கேப் இருக்கு. இந்த அளவுக்கு கேப் இருக்கிற ஒரு ஸ்ப்ரிங்கை வச்சு மஞ்சப்பை வெண்டிங் மிஷின் செய்ய முடியுமானா அது கஷ்டம். என்ன ரீசன்னா, மஞ்சப்பையோட திக்னஸ் அதிகம். இந்த ஸ்ப்ரிங் 1.5 இன்ச்சஸ் அதுக்கு பத்தாது, டைட்டா ஃபிக்ஸ் ஆயிடும். அடுத்ததான் நம்ம டெஸ்ட் பண்றது 2 இன்ச்சஸ் கேப் இருக்கிற ஸ்ப்ரிங்கை. இதுல ஒரு மஞ்சப்பையை 4 மடக்கி அழகா ஃபிட் பண்ண முடியும். ஒரு மஞ்சப்பை வெண்டிங் மிஷினுக்கு இது ஆப்டான ஸ்ப்ரிங். ஆனா ஒரு தின்னான நாப்கின் வெண்டிங் மிஷின் பண்றதா இருந்தா அதுக்கு அந்த 1.5 இன்ச்சஸ் ஸ்ப்ரிங்கே போதும். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கிறது 10 ஆர்பிஎம்ல இருந்து 300 ஆர்பிஎம் வரைக்கும் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய டிசி கியர் மோட்டார். என்னதான் இந்த மோட்டர் 5 kgs வரைக்கும் டார்க் இருந்தாலும் உள்ள கொடுத்திருக்கிற கியர் பிளாஸ்டிக்கா இருக்கிறதுனால ஹெவி டார்க் அப்ளிகேஷன்ஸ்க்கு இது சூட் ஆகாது. அடுத்ததா 10 ஆர்பிஎம்ல இருந்து 500 ஆர்பிஎம் வரைக்கும் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய லோ காஸ்ட் பிஓ மோட்டார்ஸ். இந்த டைப் ஆஃப் மோட்டார் ஹை ஸ்பீட் இருக்குமே தவிர டார்க் சுத்தமா இருக்காது. சோ வெண்டிங் மிஷின் அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த டைப் ஆஃப் மோட்டரையும் யூஸ் பண்ண முடியாது. ப்ராடக்ட் வெண்டிங் மிஷினுக்கு ஆப்டா வந்திருக்கிற மோட்டார் ஒரு 22 ஆர்பிஎம் இருக்கிற கிட்டத்தட்ட 51 kgs வரைக்கும் டார்க் கொடுக்கக்கூடிய டிசி கியர் மோட்டார். இந்த டைப் ஆஃப் மோட்டார் 9 வோல்ட்ல இருந்து 12 வோல்ட் வரைக்கும் ஆப்ரேட் ஆகும். இந்த மோட்டருக்குள்ள மல்டிபிள் மெட்டல் கியர்ஸ் கொடுத்திருக்கிறதுனால ஸ்லோ ஸ்பீட், ஹெவி டார்க் இருக்கும், லாங் லாஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்நாக்ஸ் வெண்டிங் மிஷினுக்கு இதுதான் ஆப்டான ஒரு மோட்டார். இந்த டைப் ஆஃப் மோட்டார் ஸ்ப்ரிங்குக்கு கம்பேட்டபிளா வரதுனால ஈஸியாவே அந்த அட்டாச்மெண்ட் வழியா ஸ்ப்ரிங்கு கூட கனெக்ட் பண்ணிடலாம். ஓவராலா இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் மோட்டர் டிரைவரோட கூடிய அட்மெகா மைக்ரோ கண்ட்ரோலர், 2 லைனோ இல்ல 4 லைனோ எல்சிடி டிஸ்பிளே, அப்புறம் சிம் கார்டோட கூடிய ஜிஎஸ்எம் மோடம். இந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ற ஜிஎஸ்எம் மோடம்ல ஒரு சிம் கார்டு ஹோல்டர் இருக்கும். அதுல நம்மளோட கன்வீனியன்டான 3Gயோ இல்ல 4Gயோ சிம் கார்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர் போர்டு பவர் ஆன் பண்ண உடனே ஜிஎஸ்எம் மோடம் ப்ராப்பரா கனெக்ட் ஆயிருக்கா, அதுல சிம் கார்டு ப்ராப்பரா இன்சர்ட் ஆயிருக்கா, சிக்னல் ஸ்டேட் கரெக்டா இருக்கா, நெட்வொர்க் கனெக்ஷன் கரெக்டா இருக்கா அப்படின்ற டீடைல்ஸை செக் பண்ணிட்டு டிஸ்பிளே பண்ணும். மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டுல கீ காம்போனண்டா நம்ம யூஸ் பண்ணி இருக்கிறது அட்மெகா 16 ஏவிஆர் மைக்ரோ கண்ட்ரோலர். 16 KB மெமரி இருக்கிற இந்த கண்ட்ரோலர் ரொம்ப பிளெக்சிபிள் அண்ட் ரிலையபிள். ஸ்ப்ரிங்ல கனெக்ட் ஆயிருக்கிற மோட்டர் ஆன் ஆஃப் பண்றதுக்கு ரிலே டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்க தேவைப்பட்ட மோட்டர் டிரைவரும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர் போர்டுக்கு தேவையான 5 வோல்ட் சப்ளை பிளஸ் மோட்டருக்கு தேவையான 12 வோல்ட் சப்ளை எல்லாத்தையும் ஜெனரேட் பண்றதுக்கு ரெகுலேட்டட் டிசி பவர் சப்ளை சோர்ஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் டிஸ்பிளே பண்றதுக்கு 4 லைன் 20 கேரக்டர் ஆல்பா நியூமரிக் எல்சிடி டிஸ்பிளே. யூபிஐ டிரான்சாக்சனை மானிட்டர் பண்றதுக்கு சிம் கார்டோட கூடிய சிம் 900 ஜிஎஸ்எம் மோடம்.
இந்த சிஸ்டத்துல நம்ம ப்ராடக்டோட வேல்யூவை செட் பண்ணி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் யூசர் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் ருபீஸ் அனுப்பும் போது ஜிஎஸ்எம் மோடம் யூபிஐ கிட்ட இருந்து வர கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அந்த மோட்டரை ஆக்டிவேட் பண்ணும், ஒரு ப்ராடக்ட்டை டிஸ்பென்ஸ் பண்ணும். இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இதோட அவுட்புட் அக்யூரேட்டாவும் ரிலையபிளாவும் இருக்கும். 5 rupees received on Bharat Pay. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.